கரூர் மாவட்டம் கடவூர் தாலுக்கா தரகம்பட்டியிலிருந்து வர்றோம். கேப்டன் மன்றத்தில் கடவூர் ஒன்றிய அவைத்தலைவராக இருக்கிறேன். நான் இரங்கலுக்கு வந்திருந்தேன். இன்று எனக்கு பிறந்த நாள். கேப்டனுடைய ஏழைகள் பிறந்த நாளை கேப்டன் கொண்டாட வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தார். அதுபோல் இன்னைக்கு கேப்டனிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இந்த 39 வயதில் நான் கேப்டனை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த மக்களுக்கு கேப்டன் நல்லது செய்தார். அதுபோல விஜய் பிரபாகரனும் நல்லது செய்வார். அதுபோல அந்நியாரும் நல்லது செய்வார்கள். ஏற்கனவே ஒரு பிறந்தநாள் போது எல்லாம் கரூர் மாவட்ட தலைவரோடு வந்திருந்தோம். இப்போ இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆசீர்வாதம் வாங்குறக்காண்டி வந்திருக்கிறேன். இந்த பிறந்த நாளைக்கு அவர் இல்லை என்று வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னோட பிறந்த நாள்னால தலைவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது தலைவர் இல்லாதது வருத்தம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சந்தோஷம். 400 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கிறோம். எங்களால் முடிந்தது கேப்டன் என்னோட பிறந்த நாளுக்கு எங்கள் பகுதியில் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால கேப்டனுக்கு நாங்கள் சிலை கட்ட வேண்டு இருக்கோம். எங்கள் ஊரில் தரகம்பட்டியில் அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஒரு அனைத்து பொதுமக்களும் வர்ற ஒரு கோயிலாக தெரிகிறது. இந்த கேப்டனுடைய இல்லத்திலே இந்த மண்டபத்திலே அமைந்து கேப்டன் மக்களுக்கு அருள் கொடுப்பார் என்று கருதுகிறோம். சரிதான். எந்த ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர், எந்த தலைவருக்கெல்லாச்சும் இந்த இறந்ததுக்கு அப்புறம் எந்த தலைவருக்கு இந்த கூட்டம் வரவில்லை. இது மக்கள் அறிவார்கள். பெரும்பெரு தலைவர்கள்லாம் இருந்தார்கள். அந்த தலைவர்களுடைய நல்லது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சோ இல்லையோ, கேப்டனுடைய அப்பிருந்தே இந்த உணவு திட்டம் மக்களுக்கு போய் சென்றது. மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் இங்கே செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த ஒரு நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கக்கூடிய நிலைமை எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? தினந்தோறும் மக்கள் வரிசையாக அன்னதானத்தை பசியார இங்கே இருக்கக்கூடிய கேப்டனுடைய அன்பு மகன் விஜய் பிரபாகரன், அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்களும், அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மக்களுக்கு அனைத்து இங்கே மாவட்ட பொறுப்பாளர்களும் டெய்லியும் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றும் காலமுள்ளும் தலைவர் போல விஜய் பிரபாகரன் காலமுள்ளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழக சார்பில் பார்த்தீங்கன்னா தலா 10 லட்சம் தரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்நேரம் தலைவர் இருந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வுல நடக்க விட்டுருக்க மாட்டாரு. தலைவரோட நல்ல செயல்பாடு எப்பவுமே மதுக்கடையை மூடணும்னு தான் தலைவர் படப்பிடிப்பிலே நீங்க பார்த்துருக்கலாம். தலைவருடைய மது இருக்கக்கூடாது, கள்ளசாராயம் ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பார். அதுபோல இன்னைக்கு தலைவர் இருந்திருந்தா தமிழ்நாடு முழுக்க இதுக்கு இந்த அரசை கண்டித்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய் பிரபாகரன் அதுக்கு உண்டான முடிவுகளை எடுப்பார். 10 லட்சம் கொடுக்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 10 லட்சம் இருந்தால் நிறைய நல்லது பொருளாக கொடுப்பாங்க. இது தேவையில்லாம கொடுக்குறது சில பேர் சொல்றாங்க. இது சரியான முடிவா? இந்த எப்படி பாருங்க? 10 லட்சம்ங்கிறது ஒரு விவசாயி, ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மிலிட்ரி மேனுக்கு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மிலிட்ரி மேனுக்கு இங்க ஒரு இது பண்ணாருன்னா அவருக்கு 3 லட்சம் 5 லட்சம் தரேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கள்ளச்சாராயத்தை போய் அவங்களா விருப்பமின்றி போய் குடித்ததுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் தரேங்கிறது. இந்த தமிழ்நாடு அரசு முடியாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு மக்கள் இறந்து விட்டு ஒரு டிரைவரோ ஒரு மற்றவரோ இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு கொடுக்கல. ஒரு இளவுக்கு சென்று ஒரு குடித்து இறக்கிறார்கள். அவங்களை நம்ம குற்றம் சொல்லவில்லை. ஆனால் 10 லட்சம் அவங்களுக்கு உயிரை திரும்ப கொடுத்து விடுமா? 10 லட்சம்ங்கிறது அந்த உயிரை திரும்ப கொடுங்க. அந்த 50 பேர் இறந்ததுல 3 பேர் ஒரு சிறுவர்கள், 3 சிறுவர்கள்
தாயும் தந்தையும் இழந்து 3 சிறுவர்கள் வாடும்போது அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனதெல்லாம் குலுங்குது. அதை இந்த அரசாங்கம் வந்து 10 லட்சங்கிறது ரொம்ப குறைவு. அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பு, அந்த குடும்பத்துக்கு இருக்கிற பசங்களுக்கு காலமெல்லாம் ஒரு படிப்பு செலவை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடிச்சு சத்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கும்போது இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான முன்னுரிமை இல்லையா? கலாச்சாரம் சாப்பிட்டு குடிச்சு சத்தவங்களுக்கு 10 லட்சம் போது ஓகே, அந்த மாதிரி சில ஏழை குடும்பங்களுக்காக நம்மளும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா நல்லது, இந்த மாதிரி கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு தப்பான முன்னுரிமை ஆகாது. அதுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்துட்டு 10 லட்சம் கொடுக்கு. அது கொடுக்கறது தப்புன்னு தானே சொல்றோம். ஒரு நாட்டுக்காண்டி போராடுறவனுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் யோசிக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் சொல்லுவாங்க ஒரு காரணத்துக்காண்டி, இந்த கண் துடைப்புக்காண்டி இந்த மக்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இது தவறானது. அந்த குடும்பத்துக்கு அந்த 10 லட்சத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? இதே தலைவர், புரட்சி தலைவர் கேப்டன் இருந்திருந்தால், இந்த நிகழ்வு நடந்திருந்தா அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு போய் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்காம அந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் ஒரு ஆதரவை சொல்லி அந்த மாதிரி செயலை கொடுக்க விடாம தடுத்திருப்பார். அதுக்கு உண்டான வருடந்தோறும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பார் கேப்டன். கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி சாராயம் குடிச்சு பெட்ல போயிட்டு உயிர் போயிட்டு காப்பாற்றணும், மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மீதி சாராயத்தை சாப்பிட்டுருக்காரு. அந்த விஷயம் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் பெட்ல அவங்க அனுபவப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? அவர் கஷ்டப்பட்டு மருத்துவரை காப்பாற்றினவரை அவர் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இந்த மீதி சாராயத்தை மறுபடியும் சாப்பிட்டுருக்காரு. அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிக்கவர் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுருக்காருன்னா அவரோட பண ஆசை, இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாய் பண ஆசை, நம்ம இருந்து இனிமேல் என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிறது. இந்த அரசாங்கம் இந்த 10 லட்சத்தை வச்சு ஒரு மனிதனோட உயிரை வந்து விலை பேசுற மாதிரி இருக்கு. அதை நம்பி இந்த மக்கள் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு விவசாயம் செஞ்சு பொழைச்ச மக்கள்கிட்ட போய் ஒரு கள்ளச்சாராயத்தை கொடுத்து இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு வழிவகுத்து இந்த 10,000 ரூபாய் கொடுத்தவனுக்கும் கொடுத்து அந்த 50 உயிரை கொன்னவனுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேசம்? உசுறு 10 லட்சம் தானே. அதனால இதை தேமுதிக சார்பாகவும் நம்ம தமிழர் தேசம் கட்சி சார்பாகவும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது.